முக்கிய நிகழ்வுகளை செய்தியாளர் பார்வையில் விரிவாக காணவிருக்கிறோம். பிரதமர் மோடியின் அமைச்சரவை குறித்த விவரங்களோடு டெல்லியிலிருந்து கணபதி. காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து விவரங்களோடு டெல்லியிலிருந்து நிரஞ்சன். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி அளித்த விளக்கங்களுடன் சேலத்திலிருந்து மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவோட ஆட்சி அமைக்க போறாங்க நாளைக்கு. இதுல தெலுங்கு தேசம் கட்சியும் சரி, ஐக்கிய ஜனதா தளமும் சரி, பல்வேறு நிபந்தனைகளை அவங்க முன் வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் வச்சிருந்தாங்க. இதுல எந்த கட்சிக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்கு? சப்போஸ் அந்த சபாநாயகர் பதவி பாஜகவே வச்சுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல துணை சபாநாயகர் பதவி வந்துட்டு இது ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? சபாநாயகர் பதவி யாருக்கு கிடைக்கும்? ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு கிடைக்குமா, தெலுங்கு தேசம் கட்சிக்கு கிடைக்குமா என பேசப்பட்டு வந்த நிலையில் இதிலே புதிய திருப்பமாக அந்த பதவியை பாரதிய ஜனதா கட்சி தன்னிடமே வைத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களுடன் பாஜக தலைவர்கள் ஆலோசனை நடத்திய போது இந்த விவரம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தலைமை பர்துஹரி மஹதாப் என்பவரை சபாநாயகராக நியமிக்க வேண்டும் என விரும்புகிறது. இவர் 6 முறை ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டக் தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மக்களவை தேர்தலுக்கு முன்பு வரை பிஜு ஜனதா தளம் கட்சியில் இருந்த பர்துஹரி அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இந்த வருட மக்களவை தேர்தலில் களம் இறங்கி வெற்றி பெற்றுள்ளார். பழுத்த அரசியல்வாதியும் நீண்ட மக்களவை அனுபவம் உள்ள அவரையே சபாநாயகரை நியமிக்க வேண்டும் என பாஜக தலைவர்கள் விரும்புகிறார்கள். மக்களவை விதிகள் மற்றும் நடைமுறைகள் ஆகியவற்றை அவர் நன்கு அறிந்தவர் என்பதால் அவரே சபாநாயகராக வர வேண்டும் எனவும் இந்த பதவி பாரதிய ஜனதா கட்சியிடம் இருப்பதே சரியாக இருக்கும் எனவும் அவர்கள் கருதுகிறார்கள். அதே சமயத்திலே துணை சபாநாயகர் பதவியை தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ஹரீஷ் பாலயோகிக்கு அளிக்கலாமா என்பது தொடர்பாக ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹரீஷ் பாலயோகி முன்னாள் சபாநாயகர் ஜிஎம்சி பாலயோகியின் மகன் ஆவார். ஜிஎம்சி பாலயோகி வாஜ்பாய் அரசு ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது மக்களவை சபாநாயகராக இருந்தவர். தெலுங்கு தேசம் கட்சியிலே மிகவும் பிரபலமானவர். ஆகவே அவருடைய மகனுக்கு துணை சபாநாயகர் பதவியை அளிக்கலாமா என்பது குறித்த ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் துணை சபாநாயகர் பதவியை எங்களுக்கு அளிக்க வேண்டும், முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கு அளிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் சபாநாயகர் பதவி பாரதிய ஜனதாவுக்கு, துணை சபாநாயகர் பதவி தெலுங்கு தேசம் கட்சிக்கு என தற்போது ஆலோசனைகள் நடந்து வருகின்றன. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. கணபதியை தொடர்ந்து மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட வெற்றி தோல்வி குறித்து காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூடி ஆலோசனை நடத்தியிருக்கிறது. இதில் விவாதிக்கப்பட்ட முக்கிய அம்சங்கள் குறித்த விவரங்களோடு செய்தியாளர் பார்வையில் இணைந்திருக்கிறார் நிரஞ்சன். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், இன்னைக்கு நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் 2 முக்கியமான விஷயங்கள் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது. என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் யாரு அப்படிங்கறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்துட்டு வெற்றி தோல்வி குறித்து காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவுகள் எட்டப்பட்டது? இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மிக முக்கியமான, நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கும் வரேன், ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ராகுல் காந்தி வயநாடு, ரேபரேலி இந்த 2 தொகுதிகளில் எந்த தொகுதியை தக்க வைக்க போறாரு அப்படின்ற மிக முக்கியமான ஆலோசனை நடந்ததா தகவல்கள் சொல்லப்படுது. அதுவும் குறிப்பா கேரளா மாநிலத்திலிருந்து கலந்து கொண்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த விவகாரத்தை எழுப்பி இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தடுத்து கேரளாவுக்கும் இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகள்ல தேர்தல் வரப்போகுது. அதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் இப்பவே தொடங்கி அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற போகுது. ஸோ இது ரொம்பவும் குரூஷியலான டைம் அப்படின்றதுனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. என்ன முடிவு எடுக்க காத்திருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. ராகுல் காந்தி உடனடியாக அதுக்கு பதில் தெரிவிச்சிருக்கிறாரு. நான் முதல்ல வயநாட்டிற்கும் ரேபரேலிக்கும் நேரில் செல்ல இருக்கிறேன். நேரில் போய் அங்க எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். அதற்கு பிறகு நான் இது சம்பந்தமான முடிவு எடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரேபரேலியா
வயநாடா அப்படின்றதுக்கான முடிவை ராகுல் காந்தி இன்னமும் எடுக்கவில்லை அப்படின்றது இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இது முழுக்க முழுக்க ராகுல் காந்தியுடைய தனிப்பட்ட விவகாரம் சார்ந்த விஷயம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் பலரும் நம்ம கிட்ட சொல்றதை கேட்க முடியுது. அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான். காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை சில விஷயங்களை சொல்லும், இருந்தாலும் 2 தொகுதிகளில் எதை தக்க வைக்கிறது அப்படின்றத அவர் முடிவெடுப்பாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா நீங்க கேட்ட மாதிரி எதிர்கட்சி தலைவருக்கான அந்த பதவிக்கும் ராகுல் காந்தியுடைய பெயரை தான் நிறைய பேர் வலியுறுத்தி இருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர்கள், இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோரும் கூட ராகுல் காந்தி அந்த பதவிக்கு வரணும், அதுதான் பொருத்தமானதா இருக்கும், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கு நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி அது ரொம்ப ஒரு தீவிரமானதா இருக்கும். ஏன்னா கார்கே அவர்கள் அகில இந்திய தலைவராக இருக்கிறதுனால கட்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும் பொழுது அவருக்கு அது கூடுதல் வலுவா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பெரிய கூட்டணியை அமைச்சிருக்கிறோம், இந்தியா கூட்டணி மாதிரியான விஷயங்கள் அமைச்சிருக்கும் பொழுது நாடாளுமன்றத்துடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறதுல ராகுல் காந்தி மாதிரியான ஒரு மூத்த தலைவர் இருக்கும் பட்சத்தில் அது வேலையை சுலபமாக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ராகுல் காந்தி வெறுமனே அதுக்கு சிரிப்பை மட்டுமே பதிலளிச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கூட்டம் நடக்கும் பொழுது அவ்வப்போது தலைவர்கள் வெளியே வந்தும் போறதுமா இருக்கிறாங்க. ஊடகங்கள்ட்ட ஆஃப் ரெக்கார்ட் சில விஷயங்கள் நம்ம நிர்பந்திச்சு கேட்கும் பொழுது சில விஷயங்கள் மட்டும் அவங்க சொல்றதை கேட்க முடியுது. அந்த அடிப்படையில் ராகுல் காந்தியை இந்த எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே நிர்பந்திக்கிறாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நிர்பந்திக்கிறாங்க அப்படின்றதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா ராகுல் காந்திக்கு அதுல பெரிய அளவிலான விருப்பம் இல்லை அப்படின்றதான் முதல்ல இருந்தே நமக்கு இருக்கக்கூடிய தகவலா இருக்கு. சோ தலைவர்களுடைய இந்த நிர்பந்தத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா அப்படின்றதும் இன்றைய தினமே முடிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா புதுசா வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்படணும், அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் பொறுப்பு வழங்கணும், வெற்றி பெற்றவர்களுக்கு குறிப்பா இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த வெற்றி முழுமையா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான பதவிகளை காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பட்டியலில் வழங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தீவிரமாக யோசிக்கப்படுது. குறிப்பா தேர்தல் பொறுப்பாளர்களா இருந்தவங்க சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சியில மேலிட பொறுப்பு இன்னும் அதிகரிக்கக்கூடியது. ஒரு தேசிய பொதுச் செயலாளரோ இல்ல முக்கியமான ஒரு கமிட்டி மீட்டிங்களுடைய உறுப்பினர்களா அவங்களை சேர்க்கறது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமும் இன்றைய தினம் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு, இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே அந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கும் பொழுது நிறைய மாநிலங்கள்ல ஆளும் கட்சியா இருந்தும் கூட நம்ம எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல, நிறைய மாநிலங்கள்ல படுதோல்வி கிடைச்சிருக்கும். அது எல்லாத்தையுமே வரும் நாட்கள்ல நம்ம தீவிரமா விசாரிக்கணும், என்ன காரணம், எங்க சரி செய்யணும் அப்படின்றத தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்றத மல்லிகார்ஜுன கார்கே வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அதுல குறிப்பா கர்நாடகா, தெலங்கானா மாதிரியான மாநிலங்கள்ல அந்த பட்டியலில் இருக்குது. அதனால வரக்கூடிய நாட்கள்ல காங்கிரஸ் கட்சியில நிறைய நிர்வாக ரீதியிலான மாற்றங்களையும் இந்த கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் வெற்றி தோல்வி குறித்தும் ஆலோசிக்கப்படல, மேலும் அந்த வயநாடு ரேபரேலி தொகுதி குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதா சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். நிரஞ்சனை தொடர்ந்து அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் தோல்வி குறித்து அவர் மேலும் பல விளக்கங்களையும் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்வையில் மோகன்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு முதன்முறையா எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் செயல்பாடுகள், கூட்டணிகள் குறித்து வரும் நாட்களில் ஆலோசனை செய்ய வாய்ப்புகள் இருக்கா? மேலும் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நீங்க சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலையும் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இடங்கள்ல தோல்வியை தழுவிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள், அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிந்த அந்த 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கெடுத்திருந்தார். அதாவது பல்வேறு விமர்சனங்களுக்கு நடுவே அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் KP முனுசாமி, வேலுமணி, ஜெயக்குமார் போன்றவர்கள் தங்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைத்தார்கள். அந்த தோல்வி, அதன் தொடர்ச்சியாக வந்த விமர்சனங்களால் தொண்டர்கள் கலக்கத்தில் இருந்ததோடு மட்டுமல்லாமல்
பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி எப்போது விளக்கம் அளிப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்த சூழ்நிலையில தான் சேலம் ஓமலூரில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இந்த செய்தியாளர் சந்திப்புல பல்வேறு விஷயங்கள், அதாவது தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் என்ன, தேர்தல் நேரத்தில் பரப்புரை அதற்கான ஒப்பீடுகள் என்ன, அதே போல தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக மீதான விமர்சனங்களுக்கு என்ன பதில் அளித்திருக்கிறார் என பல்வேறு விளக்கங்களை இந்த சந்திப்புல தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த தேர்தல் தோல்விக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு பரப்புரை தான் ஒரு பிரதான காரணமா அவர் சொல்லியிருக்காரு. இதுல ஒப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பாஜகவுக்கு ஆதரவாக, பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக பிரதமர் மோடி 8 முறை தமிழகத்துக்கு வந்திருக்கார். அவர் மட்டுமல்லாமல் நட்டா, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் போன்ற மத்திய அமைச்சர்கள் பலரும் இந்த பகுதிக்கு வந்து பாஜக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியிருக்காரு. அதே போல மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஒரு பரவலாக ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பா திமுக மேல பணபலத்தையும் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி இந்த செய்தியாளர் சந்திப்புல முன் வச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமாக இந்த 2 பரப்புரைக்கு நடுவே அதிமுக ஆட்சியில் இல்லாத சூழ்நிலையில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து தான் மட்டுமே அதிக அளவிலான பரப்புரையும், அதற்கு அடுத்தபடியாக தேமுதிக சார்பில் பிரேமலதா இந்த கூட்டணிக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டாங்க. இந்த பரப்புரையை அடுத்தும் இப்போது தோல்வி என்று எடுத்துக்கொண்டாலுமே கூட பிற கட்சிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது திமுகவோட வாக்கு சதவீதம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 6.5% வந்து குறைஞ்சிருக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலுமே கூட வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தான் அவர் சொல்லியிருக்காரு. அதே போல பாஜக அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணி அமைஞ்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முற்றிலுமாக நிராகரிக்கிறார். அது முடிந்து போன விஷயம், அது பற்றி இப்போது பேச தேவையில்லை. ஏன்னா இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து பாஜகவுடன் இல்லாம தனிச்சு நிற்கும் போதே அது முடிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால அது பற்றி பேச தேவையில்லை. ஆனா அண்ணாமலை கடுமையாக இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகான பல்வேறு விமர்சனங்களை அதிமுக மேல வச்சிருக்காரு. ஆனால் அண்ணாமலை பல்வேறு விஷயங்கள், பல கனவுகளை எதிர்பார்ப்புகளோடு இருந்த அண்ணாமலைக்கு இந்த படுதோல்வி அவர் அடைஞ்சிருக்காரு. அந்த தோல்வியின் விரக்தியில தான் அவர் வந்து அதிமுக மீதான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காரு. இதுவுமே கூட அதிமுக கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்காரு. இது போன்று நடந்து முடிந்த விஷயங்கள் ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு அப்படிங்கிற ஒரு ஒப்பீடை கொடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் கூட எதிர்வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும், அதிலும் அதிமுக தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாரு. அதற்கு இப்போது இருந்தே அவர் அடித்தளம் அமைக்கும் விதமாக தான் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. குறிப்பா இந்த பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் நேரடியா பதில் சொல்லாம ஏற்கனவே இது பற்றி தெரிவிச்சுட்டேன் அப்படின்னு ஏற்கனவே அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்புல கூறிய விஷயங்களை, அதாவது பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிவிச்ச அந்த காணொலி மூலமாக தான் பதில் அளிச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமாக அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தோல்விக்கான ஒரு விளக்கமாகவும், இனி எதிர்காலத்தில் அதிமுக 2026இல் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு பயணிப்பதையும் சுட்டிக்காட்டும் விதமா இருந்திருக்கு. ராதா, நிச்சயமாக மோகன்ராஜ், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எவ்வாறு செயல்பட போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.